செய்தியாளர் சந்திப்பில் டாக்டர் கரண் மதன் மேலும் கூறுகையில், கோவிட் தடுப்பூசிகள் பயனுள்ள தடுப்பூசிகள். அவை இறப்பை குறைப்பதில் முக்கிய பங்காற்றின. தொற்று நோய்களின் போது உயிர்களை காப்பாற்ற தடுப்பூசிகள் மட்டுமே சாத்தியமான நடவடிக்கை. அதிக எண்ணிக்கையிலான மக்களுக்கு தடுப்பூசிகள் பயன்படுத்தப்பட்டன. மேலும் அதிகப்படியான இறப்பை தடுப்பதில் அவை நிறைய நன்மைகளை வழங்கின. தடுப்பூசிகளால் கிடைக்கும் நன்மைகள் மகத்தானவை. இதுவரை பயன்படுத்தப்பட்ட தடுப்பூசிகளை மறுபரிசீலனை செய்ய திடீர் இதய மரணங்கள் குறித்து ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது. ஆனால் திடீர் இதய மரணங்களுடன் தெளிவான எந்த தொடர்பும் கண்டறியப்படவில்லை என்றார். இதற்கிடையில் குழுவில் உள்ள மற்றொரு நிபுணர் மருத்துவரும் சமூக மருத்துவ மையத்தின் பேராசிரியருமான டாக்டர் சஞ்சய் ராய், கோவிஷீல்டு தடுப்பூசியின் செயல்திறன் 62.1% என்று தெரிவித்தார். உலக சுகாதார அமைப்பு 12 தடுப்பூசிகளை அங்கீகரித்துள்ளது என்றும் அவற்றில் பெரும்பாலானவை வெவ்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டவை என்றும் அவர் குறிப்பிட்டார். கோவிஷீல்டு ஒரு அடினோவைரஸ் வெக்டரை பயன்படுத்துகிறது என்று அவர் குறிப்பிட்டார். உலகளவில் 13 பில்லியனுக்கும் அதிகமான டோஸ்கள் ஏற்கனவே செலுத்தப்பட்டுள்ளன என்று டாக்டர் ராய் வலியுறுத்தினார்.